வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பைனாப்பிள் புளிசேரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 பழம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் காயும் பழமா இருக்க மாதிரி எடுக்கணும். இப்போ இதுல நமக்கு பாதி போதும். இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் புளிசேரிக்கு கொஞ்சமா தேங்காய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நம்ம தேவைக்கு ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சமா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமா பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நீங்கள் 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். கொஞ்சம் கலர் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் போடணும். போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை சேர்த்தோம். பைனாப்பிளை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழம் தான் நல்லா சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். நம்ம நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் நல்லா வந்துருச்சு. அப்புறம் இந்த பார்த்து பண்ணினீங்கன்னா இந்த உள்ள இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி இது எவ்வளோதான். நல்லா சாஃப்டானோடனே நீங்கள் தயிர் சேர்த்துடலாம். இப்போ நான் இதில் ஒரு 1/2 லிட்டர் தயிரை தண்ணி சேர்க்காம அப்படியே அடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு பக்கமாக வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம தாளித்து விட்டுறலாம். நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும், நிறையா விடணும்னு இல்லை. நான் வீடியோக்காக கூட கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் ஒரு 2-3 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு காரம் அதில் கம்மியாக இருந்தது, இதில் கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வாசனை வந்துடுச்சு. நம்ம கடைசியாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம குழம்புல சேர்த்துடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சப்பறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.